ஓகே 11th பயாலஜி ஃபுல்லா சொல்லியிருந்தேன். அண்ட் ஸோ மிக்ஸ்ட் ஆஃப் சாப்டர்ஸ்ல தான் இருந்து தான் கொஸ்டின்ஸும் இருக்கும். ஓகே, த ஃபர்ஸ்ட் கொஸ்டின், த வெர்டிபிரேட் விச் ஹேஸ் அ நேம் ஆஃப் அ பார்ட் ஆஃப் ஹியூமன் பிரெயின் பிலாங்ஸ் டு விச் கிளாஸ்? அதாவது ஒரு ஆர்கானிசம் இருக்கு, அது வெர்டிபிரேட். ஓகே, அதோட நேமும் நம்ம ஹியூமன் பிரெயின்ல ஒரு பார்ட், அதோட நேமும் ஒன்னா. இப்போ அந்த ஆர்கானிசம் வந்து எந்த கிளாஸை பிலாங் பண்ணுது? நமக்கு இருக்கு இல்லையா கிளாசிபிகேஷன்ல கிங்டம், ஃபைலம், ஃபேமிலி, ஆர்டர், கிளாஸ் அப்படின்னு. அது ஆப்ஷன் ஏ சைக்ளோஸ்டோம், பி கான்ட்ரிச்சிட்ஸ், சி ஆஸ்ட்ரிச்சிட்ஸ், டி ஆம்ஃபிபியா. ஃபர்ஸ்ட் அந்த ஆர்கானிசம் என்னவா இருக்கும் அப்படின்றத கெஸ் பண்ணுங்க, அண்ட் தென் எந்த கிளாஸ் அப்படின்றத சூஸ் பண்ணுங்க. அது ஹியூமன் பிரெயினில் உள்ள ஒரு எலிமெண்ட்டா, பார்ட்டா? எஸ் சார், அதோட நேம், அந்த வெர்டிபிரேட்டோட நேமும் நம்ம ஹியூமன் பிரெயின்ல இருக்கக்கூடிய அதான் ஒரு பார்ட்டோட நேம் ஒன்னே தான். அதான் ஒண்ணு. வெர்டிபிரேட் நேம் தெரியாது, பட் ஹியூமன் பிரெயினில் என்ன இருக்குது? மாடுலா ஓப்ளாகாட்டா இருக்குது, அப்புறம் என்னென்னமோ இருக்குது, எனக்கு தெரில. மோடுலா ஓப்ளாகாட்டான்னு ஒன்று இருக்காமா? மெடுலா ஆப்லாங்கேட்டா. மெடுலா ஓப்ளாகாட்டான்னு ஒன்று இருக்குதா? இருக்கு சார், இருக்கு பிரெயினில் சார். ஒரு பார்ட்னு நினைக்கிறேன். எஸ் சார். அங்கே ஒரு அடி அடித்தா செத்து போயிடுவாங்களாமா. ஒரு அதாவது இந்த இந்த கராத்தே என்னமோ பண்ணுறாங்க இல்லையா, அந்த இடத்துல ஒரு பலமான ஒரு அடி வந்து அப்பமே செத்துருவாங்களாம். அது தமிழில் முகுடமா? முகுடமா தமிழ்ல தெரியல சார். முகுடமா முகுடமா ஏதோ பேர். அந்த இடத்துல ஒரு அடி, பொடனின்னு சொல்லுவாங்க நம்ம கலோக்கியல் வேர்டில். பொடனியில் அடித்தா செத்துருவாங்கன்னு சொல்லுவாங்க. அதான் அந்த பொடனி தான். இந்த பொடனி என்பது தமிழ் எக்ஸாக்ட் வேர்ட் இஸ் டிஃப்ரெண்ட், பட் தட் ஐ திங்க் இன் இங்கிலீஷ் இட் இஸ் கால் மோடுலா பிளங்காட்டாவே எனக்கு பேர். ஏன்னா ரெஸ்பிரேட்டரி அப்புறம் கார்டோ ஏதோ சம்திங். எனக்கு அதான் அந்த சயின்ஸ் தெரியாது எனக்கு, ஆஸ் யூ நோ வெரி வெல். ஐ டோன்ட் நோ த சயின்ஸ், மோர் ஆன் படித்தது அப்படியே மனசில் இருக்கிறது சொல்கிறேன். அது மாதிரி ஒரு இது. ஏன்னா இது எக்ஸ்ட்ரா தெரிஞ்சுங்க, ஏதாவது திடீர்னு அந்த மாதிரி கேள்வி வந்துருச்சுன்னா. ஓகே, என்னவா இருக்கும் இதுக்கு? சைக்ளோஸ்டோம். ஓகே, லெட் மீ ரிவீல் தி ஆன்சர். இந்த ஆர்கானிசமோட நேம் வந்து என்னன்னா ஹிப்போ கேம்பஸ். நம்மளோட 4 பிரெயின்லயும் இருக்கா, செரிப்ரம், தாலமஸ், ஹைப்போதாலமஸ், அமிக்டலா, ஹிப்போ கேம்பஸ் அப்படின்னு சொல்லிட்டு. எப்படி கண்டுபிடிச்ச? டி இல்ல சார், சி சார். சியா? எஸ் சார். ஓஹோ. போனி ஃபிஷஸ், இந்த சீ ஹார்ஸ் இருக்குல்ல சார், ஆமாம், சீ ஹார்ஸ் தான் சார் ஹிப்போ கேம்பஸ். ஓஹோ. இப்போ போட்டாமஸ் வராதா? ஹிப்போபொட்டமஸ் இல்ல சார், ஹிப்போ கேம்பஸ். கேம்பஸ். ஓகே ஓகே. இப்போ சரி சரி. ஓகே, எக்ஸாக்ட்டா அதே நேம் தான் சார். 4 பிரெயின்ல ஒரு பார்ட் இருக்கு. அனிமல் பிஹேவியரை வந்து கண்ட்ரோல் பண்ணக்கூடியது அமிக்டலா அண்ட் ஹிப்போ கேம்பஸ், அண்ட் இன்னும் நிறைய ரீஜன்ஸ் சேர்ந்து கண்ட்ரோல் பண்ணும். அதுல இந்த ஹிப்போ கேம்பஸ் அப்படின்ற நேம் வந்து சீ ஹார்ஸுக்கும் அதே நேம் தான். சீ ஹார்ஸ் வந்து போனி ஃபிஷஸை சேர்ந்தது. போனி ஃபிஷஸோட சயின்டிஃபிக் டேர்ம் தான் வந்து ஆஸ்ட்ரிச்சிட்ஸ். So option C is the answer. Next question. The subunit of which masks the binding site of myosin head? F-actin, tropomyosin, troponin, M-head. மயோசின் ஹெட் பைண்ட் ஆகும்ல, அந்த சைட்டை வந்து ஒரு சப்யூனிட் வந்து மாஸ்க் பண்ணும், விச் மீன்ஸ் கவர், மறைச்சிடும். இந்த சப்யூனிட் வந்து எது? ஃபர்ஸ்ட் இந்த மயோசின் ஹெட் அப்படின்னா அது என்ன லெசன், என்ன ஸ்ட்ரக்சர் பத்தி பேசுறாங்க, அந்த ஐடியா ஓரளவுக்கு இருக்கும்ல? ஆப்ஷன் சி. எஸ், ஆப்ஷன் சி, ட்ரோபோனன் இஸ் த ரைட் ஆன்சர். அதாவது நமக்கு மசில்ல வந்து 2 விதமான புரோட்டீன்ஸ் வந்து அரேஞ்ச் ஆயிருக்கும் பேரலா. ஒன்று மயோசின், இன்னொன்று ஆக்டின். இந்த ஆக்டின் அப்படின்றது தின் ஃபிலமெண்ட், மயோசின் அப்படின்றது திக் ஃபிலமெண்ட்டா அரேஞ்ச் ஆயிருக்கும். ஏன்னா அதோட இது அப்படி திக்னஸ் அப்படி. ஸோ ஒன்று வந்து டார்க்கா இருக்கும், இன்னொன்று வந்து லைட்டா இருக்கும். ஆக்டின் வந்து லைட்டு, மயோசின் வந்து டார்க், சின்ஸ் இட் இஸ் திக். ஓகே, இப்போ இந்த தின் ஃபிலமெண்ட் வந்து திக் ஃபிலமெண்ட் கூட பைண்ட் ஆகி அது ஸ்லைட் ஆனாதான் நம்மளோட மசில் வந்து கான்ட்ராக்ட் ஆகும். இதுதான் ஸ்லைடிங் ஃபிலமெண்ட் தியரி அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ரிலாக்ஸ்டு ஸ்டேட்ல இருக்கும்போது இந்த ரெண்டும் வந்து பைண்ட் ஆக கூடாது அப்படின்றதுக்காக ஆக்டின் ஃபிலமெண்ட்ல இந்த ட்ரோபோனின் அப்படின்ற ஒரு கைண்ட் ஆஃப் புரோட்டீன் இருக்கும். அட் ரெகுலர் இன்டர்வல்ஸ் ஆஃப் டைம் அது அப்படியே டிஸ்ட்ரிபியூட்டா இருக்கும் அலாங் த ஃபிலமெண்ட்.
இந்த ட்ரோபோனின்ல ஒரு சப்யூனிட் தான் வந்து அந்த கால்சியம் அயன்ஸ். ஓகேவா? அந்த கால்சியம் அயன்ஸ் வந்து ரிலீஸ் ஆகாம மாஸ்க் பண்ணி வச்சிருக்கும். இந்த மயோசின் ஹெட் வந்து ஆக்டின் ஃபிலமெண்ட்ல எந்த இடத்துல போய் பைண்ட் ஆகுமோ அந்த சைட்ல வந்து அது அட்டாச் ஆகி மாஸ்க் பண்ணி வச்சிருக்கும். ஸோ ஏடிபி ஹைட்ரோலைசிஸ் இல்லாம அந்த ரெண்டும் வந்து பைண்ட் ஆகாது, ஆக்டினும் மயோசினும். ஸோ கான்ட்ராக்ஷனுக்கு வி நீட் எனர்ஜி, ரைட்? அது ஏன்னா இதனால தான் ஏடிபி ஹைட்ரோலைஸ் ஆனா மட்டும்தான் அந்த மாஸ்க் வந்து ரிமூவ் ஆகும். தென் அந்த தின் அண்ட் திக் ஃபிலமெண்ட்ஸ் வந்து பைண்ட் ஆகி கிராஸ் பிரிட்ஜ் வந்து ஃபார்ம் ஆகும். அந்த கிராஸ் பிரிட்ஜ் தான் ஸ்லைட் ஆகும் பொழுது இட் ஹேப்பன்ஸ், கான்ட்ராக்ஷன் ஹேப்பன்ஸ். ஸோ ஆப்ஷன் சி ட்ரோபோனன் இஸ் த ஆன்சர். எஃபாக்டின், ட்ரோபோமயோசின், ட்ரோபோனன் இந்த மூணுமே வந்து தின் ஃபிலமெண்ட், ஆக்டினோட பார்ட். எம் ஹெட் அப்படின்றது மயோசினோட பார்ட். மயோசின்ல வந்து 2 இருக்கும், ஹெவி மியூரோமயோசின், லைட் மியூரோமயோசின். அதுல ஹெட் வந்து ஹெவி மியூரோமயோசின், இது ஆர்ம் அண்ட் நெக் வந்து இது லைட் மியூரோமயோசின். Next question. Which of the following was not considered in Whittaker classification system? Presence, option A, presence or absence of nucleus. Option B, presence of cell wall. Option C, mode of nutrition. Option D, none of these. விட்டாக்கர் வந்து 5 கிங்டம் கிளாசிஃபிகேஷன் கொண்டு வந்தாங்க. அந்த 5 கிங்டம் கிளாசிஃபிகேஷன்ல எந்தெந்த கிரைட்டீரியா இல்ல இந்த 3 ஆப்ஷன்ஸ்ல? என்சிஆர்டி பயாலஜிக்கல் கிளாசிஃபிகேஷன்ல ஃபர்ஸ்ட் டேபிள் காலமே இதுதான். Option A. எஸ், ஆப்ஷன் ஏ. அவர் வந்து பிரசன்ஸ் ஆர் ஆப்சன்ஸ் ஆஃப் நியூக்ளியஸை பற்றி பேசல, செல்வால் பற்றி பேசினாங்க. அந்த செல்வால் என்ன மெட்டீரியலால் மேடப் ஆயிருக்கு அப்படின்றதும் பேசினாங்க. மோட் ஆஃப் நியூட்ரிஷன், வெதர் இட் இஸ் ஆட்டோட்ரோபிக் ஆர் ஹெட்ரோட்ரோபிக். இஃப் இட் இஸ் ஆட்டோட்ரோபிக், இட் இஸ் ஃபோட்டோசிந்தட்டிக் ஆர் கீமோ ஆட்டோட்ரோபிக் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே வந்து பேசினாங்க. பட் நியூக்ளியஸை பற்றி அவர் பேசல. ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர். Statement 1. Human heart consists of 4 types of tissues. Statement 2. Cardiac muscles are present only in heart. இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட் வந்து ட்ரூ ஆர் ஃபால்ஸ் மாதிரி. You may answer. Human heartல வந்து 4 types of tissuesம் இருக்குமா? Yes or no? False. False-ஆ? ட்ரூ தான். எபித்தீலியல் டிஷ்யூ, கனெக்டிவ் டிஷ்யூ, நியூரல் டிஷ்யூ, மஸ்குலர் டிஷ்யூ 4மே வந்து ஹியூமன் ஹார்ட்ல இருக்கும். அது ஒரு நம்ம என்சிஆர்டி லைன் தான், யூனிக்கான கேரக்டர். எல்லா 4 டைப்ஸ் ஆஃப் டிஷ்யூஸும் ஹியூமன் ஹார்ட்ல வந்து present. Statement 2. Cardiac muscles are present only in heart. True or false? True. Yes, cardiac muscles அப்படின்றது ஹார்ட்ல மட்டுமே இருக்கக்கூடிய மசில். It is branched, involuntary and striated. Okay. Assertion reason. Assertion வந்து என்னன்னா, the plasma membrane of Archaebacteria is different from other bacteria. Reason, Archaebacteria can survive. இது வந்து அப்படியே உல்டா ஆயிடுச்சு. ஏ வந்து assertion ரீசனா இருந்திருக்கணும். Archaebacteria can survive in extreme conditions while others can't. Assertion true or false அப்படி சொல்லுங்க. Plasma membrane different-ஆ இருக்குமா? ஆர்கேபாக்டீரியாவோட பிளாஸ்மா மெம்பரேன் டிஃப்ரெண்டா இருக்குமா ஃப்ரம் அதர் பாக்டீரியா? எஸ், ஆர்கேபாக்டீரியோட பிளாஸ்மா மெம்பரேன் வந்து ஃப்ரம் அதர் பாக்டீரியா அது டிஃப்ரெண்டா தான் இருக்கும். ஏன்னா இங்க வந்து மியூகோ எரித்ரின் அப்படின்ற சப்ஸ்டன்ஸ் வந்து இருக்கும் ஆர்கேபாக்டீரியால. ஓகே, ரீசன் சொல்ற ஸ்டேட்மெண்ட் வந்து அதுவும் ட்ரூ தான். Archaebacteria can survive in extreme conditions while others can't. இந்த மாதிரி plasma membrane different and also cell wall வந்து more rigid-ஆ இருக்கும் compared to other bacteria. And so Archaebacteria can survive in extreme environmental conditions. Halophiles, thermoacidophils தான் சொல்றோம்ல, அது எல்லாமே என்னது, எக்ஸ்ட்ரீம் சால்ட் கண்டென்ட் இருக்கக்கூடிய இடம், எக்ஸ்ட்ரீம் ஹீட் இருக்கக்கூடிய இடம், அங்கெல்லாம் வந்து Archaebacteria சர்வைவ் பண்றதுக்கான காரணம் அதோட யூனிக் பிளாஸ்மா மெம்பரேன் அண்ட் செல் வால்.
ஸோ இந்த 2 ஸ்டேட்மெண்ட்ஸுமே கரெக்ட் தான் அண்ட் இட் எக்ஸ்பிளைன்ஸ் ஈச் அதர். ஓகே, next question. Oxytocin is synthesized by pituitary gland, hypothalamus, placenta, uterine mesothelial cells. Oxytocin அப்படின்ற ஹார்மோன் சிந்தசைஸ் பண்றது எந்த gland? ஹைப்போதலமஸா? Yes sir, hypothalamus is the right answer. So the unique thing about oxytocin and vasopressin என்னன்னா சிந்தசைஸ் பண்றது ஒரு gland பட் அதை ஸ்டோர் பண்ணி செக்ரீட் பண்றது இன்னொரு gland. ஹைப்போதாலமஸ் அப்படின்றது மாஸ்டர் ஆஃப் மாஸ்டர் கிளாண்ட் சொல்லுவாங்க. ஏன்னா பிட்யூட்டரி கிளாண்ட் தான் வந்து ஜென்ரலாக மாஸ்டர் கிளாண்ட்ஸ், அது எல்லா கிளாண்ட்ஸோட செக்ரேஷனையும் வந்து ரெகுலேட் பண்ணும். இந்த ஹைப்போதாலமஸ் வந்து பிட்யூட்டரி கிளாண்டோட செக்ரேஷனையும் ரெகுலேட் பண்ணும். ஸோ தட் இஸ் கால் மாஸ்டர் ஆஃப் மாஸ்டர் கிளாண்ட். இந்த ஹைப்போதாலமஸ் தான் ஆக்சிடோசின் அண்ட் வாசோப்ரெசின் வந்து சிந்தசைஸ் பண்ணும். சிந்தசைஸ் பண்ண இந்த 2 ஹார்மோன்ஸும் பிட்யூட்டரி கிளாண்ட்ல வி ஹாவ் பாஸ் நெர்வோசா, ரைட், நியூரோஹைப்போஃபைசிஸ், போஸ்டீரியர் பிட்யூட்ரி அப்படின்னு சொல்லுவோம். இந்த ரெண்டுமே ஹைப்போதாலமஸும் போஸ்டீரியர் பிட்யூட்ரியும் வந்து டிரெக்டா ஒரு ஆக்சான்ல வந்து ஜாயின் ஆகும். இப்போ இந்த ஹைப்போதாலமஸ்ல இருந்து ஆக்சிடோசினும் வாசோப்ரெசினும் அந்த ஆக்சான் வழியா யாரை போய் ரீச் பண்றாங்க? போஸ்டீரியர் பிட்யூட்ரிய. எப்போ தேவைப்படுதோ அப்போ ஆக்சிடோசின் வந்து ரிலீஸ் பண்றது தான் பிட்யூட்ரியை தவிர்த்து சிந்தசைஸ் பண்றது வேலை வந்து யாரோடது அப்படின்னா ஹைப்போதாலமஸ். எந்த 2 ஹார்மோன் சொன்னேன்? Oxytocin, vasopressin, synthesized by hypothalamus, stored and secreted by pituitary gland. To be specific, posterior pituitary, neurohypophysis, pars nervosa. இந்த மூணுமே posterior pituitaryயோட நேம்ஸ் தான். ஓகே, அதோட ஃபங்க்ஷன் பார்த்தோம்னா மில்க் எஜெக்ஷனுக்கு ஹெல்ப் பண்ணும் அண்ட் ஆல்சோ கான்ட்ராக்ஷன் ஆஃப் மசில்ஸ். அந்த யூட்ரைன் மசில்ஸ் வந்து சைல்டு பர்த் அப்போ கான்ட்ராக்ட் ஆகுறதுக்கும் இந்த ஆக்சிடோசின் ஹார்மோன் வந்து தேவை. நெக்ஸ்ட், which of the following is an autoimmune disease? AIDS, myasthenia gravis, arthritis, both B and C. Both B and C ma'am. அப்படியா? ஆர்த்ரிட்டிஸ் அப்படின்றது வந்து என்னன்னா இன்ஃப்ளமேஷன் ஆஃப் ஜாயிண்ட்ஸ். ஜாயிண்ட்ல வந்து ஏதோ உள்ள போன்ஸ் வந்து ஏதாச்சும் ஒரு இம்யூன் ரெஸ்பான்ஸ்னால இன்ஃப்ளேம் ஆகும். பட் இட் இஸ் நாட் ஆட்டோ இம்யூன் டிசீஸ். There is a disease called rheumatoid arthritis. அது வந்து ஆட்டோ இம்யூன். ஏன்னா நம்மளோட போன் செல்ஸை நம்மளோட பாடி இம்யூன் சிஸ்டமே வந்து அட்டாக் பண்ணி டேமேஜ் பண்றது தான் rheumatoid arthritis. பட் வெறும் ஆர்த்ரிட்டிஸ்னா இட் இஸ் ஜஸ்ட் த இன்ஃப்ளமேஷன் ஆஃப் ஜாயின்ஸ், வேற எதுவுமே கிடையாது. அங்க வந்து ஆட்டோ இம்யூன் டிசீஸ் கிடையாது. ஓகே, ஸோ ஆப்ஷன் பி மயஸ்தீனியா கிரேவிஸ் தான் வந்து கரெக்டான ஆன்சர். நம்மளோட மசில் ஃபைபர்ஸ் நியூரோமஸ்குலர் ஜங்ஷன் இருக்கு இல்லையா, அது வந்து நம்மளோட இம்யூன் சிஸ்டமே வந்து டேமேஜ் பண்ணும் அண்ட் இட் காசஸ் ஃபேட்டிக், வீக்னஸ், அப்புறம் ஈஸியா என்ன ஆயிடும்னா நம்ம டீஜெனரேட் ஆகுற மாதிரி ஒரு கண்டிஷன் தான் வந்து மயஸ்தீனியா கிரேவிஸ். இந்த கிரேவ்யார்ட் அப்படின்னு சொல்லுவோம்ல, சுடுகாடுன்னு சொல்லுவோம்ல, நான் அப்படித்தான் படிச்சேன். கிரேவிஸ் அப்படின்னா நமக்கு நாமளே வந்து கொல்றது, that is autoimmune. So myasthenia gravis, option B is the right answer. Arthritis வேற, rheumatoid arthritis வேற. ஓகே, இந்த rheumatoid arthritis தான் இம்யூனும் ஆட்டோ இம்யூனும் ஒண்ணுதானே இல்லையா சார்? இம்யூன் ஆட்டோ இம்யூன்னா சார் நம்மளோட செல்ஸ் தான் சார். அது நம்ம பாடிக்கு வந்து ஒன்றும் ஆபத்தெல்லாம் கிடையாது. பட் ஸ்டில் நம்மளோட இம்யூன் சிஸ்டம் வந்து அதை மிஸ்கன்சிடர் பண்ணி அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிடும் நம்மளோட செல்ஸையே. அது ஆட்டோ இம்யூன் சார். இம்யூன் அப்படின்னா நம்ம இம்யூன் செல்ஸ் வந்து எதுக்கு அகெயின்ஸ்டா ஒர்க் ஆகுதோ அது ஆக்சுவலி நமக்கு ஹார்ம்ஃபுல் சார். ஓகே ஓகே, அப்படியா? ஹார்ம்ஃபுல் இல்ல, நம்மளோட செல்ஸ் தான், பட் இருந்தும் அட்டாக் பண்ணுதுன்னா ஆட்டோ இம்யூன் சார். சம் ஆன்டிஜென் ஃப்ரம் அவுட் சைடு, நமக்கு ஒரு ஆன்டிஜென் உள்ள வந்ததுக்கு அப்புறம் அதுக்கு இம்யூன் ரெஸ்பான்ஸ் ஆகுறது ஆக்சுவல் இம்யூனிட்டி சார், குட் இம்யூனிட்டி சார். ஓகே, பட் ஆட்டோ இம்யூன் டிசீஸ் ரொம்ப டேஞ்சரஸ் அப்போ. எஸ் சார், வெரி டேஞ்சரஸ். அதான் அர்த்தம். எஸ் சார். இப்போ இந்த 3 டிசீஸ்ல எது ரொம்ப டேஞ்சரஸ்? இந்த 3 டிசீஸ்ல மயஸ்தீனியா கிராவிஸ் தானா? எய்ட்ஸும் டேஞ்சரஸ் தான் சார். ஏன்னா கியூரே இல்ல சார். இல்ல, அது கியூர் இல்ல. ஐ மீன் இந்த இம்யூன் வகையில சொல்றேன். ஏன்னா இதுதானே மயஸ்தீனியா கிரேவிஸ் தான் ஆட்டோ இம்யூன் டிசீஸ்ங்கிறீங்க. எஸ் அப்போ சார். அதுதான் ரொம்ப டேஞ்சரஸ். ஐ மீன் கம்பேர்ட் டு ஆர்த்ரைட்டிஸ் ஆர் எய்ட்ஸ். எய்ட்ஸுக்கு அஃப்கோர்ஸ் க்யூர் இல்லைங்கிறது ஒரு பக்கம் இருந்தால் கூட
இது உள்ளேயே இருந்து நம்மளை அழிக்கிற மாதிரி இருக்குல்ல. எஸ் சார். ஸ்லீப்பிங் ஏன்னா இது மாதிரி ஸ்லீப்பிங் செல் மாதிரி, ஸ்லீப்பர் செல் மாதிரி. எஸ் சார், எஸ் சார். ஓகே. துப்பாக்கி படம் தான் ஞாபகம் வருது. Unmyelinated neurons are present in neurons without Schwann cells generally, CNS, PNS, that is central nervous system, and peripheral nervous system. Option D, both A and C. Unmyelinated neurons. Option D, ma'am. Both A and C. Okay. Option C. Yes, option C is the right answer. See, Schwann cells அப்படின்றது எல்லா நியூரான்ஸ்லயும் பிரசன்ட் தான். பட் இந்த Schwann செல் வந்து மைலின் ஷீட் ப்ரொடியூஸ் பண்ணுதா பண்ணலையா அதை பேஸ் பண்ணி தான் மைலினேட்டட் நியூரான்ஸ், அன்மைலினேட்டட் நியூரான்ஸ் அப்படின்னு கிளாசிஃபை ஆகுது. Schwann cells are always there. பட் மைலின் ஷீட் ப்ரொடியூஸ் ஆகுதா இல்லையா அப்படின்றது மட்டும்தான் விஷயம். ஓகே, ஸோ மைலினேட்டட் அப்படின்றது நம்மளோட பிரெயின் அண்ட் ஸ்பைனல் கார்ட் நர்வ்ஸ்ல வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கும். அன்மைலினேட்டட் அப்படின்றது அதர் நியூரான்ஸ் கண்டக்டிங் அஃபரண்ட் எஃபரண்ட் ஃபைபர்ஸ் இருக்கு இல்லையா, அங்கே ப்ரெசென்ட் ஆயிருக்கும். தட் இஸ் ஆப்ஷன் சி, பிஎன்எஸ், பெரிஃபரல் நியூரல் சிஸ்டம் இஸ் த ரைட் ஆன்சர். தேர் இஸ் எனக்கு தெரிஞ்சு நியூரான்ஸ் வித்தவுட் ஷ்வான் செல்ஸ் டோன்ட் எக்ஸிஸ்ட். நம்ம என்சிஆர்டி பொறுத்த வரைக்கும் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஷ்வான் செல்ஸ் இருக்கு பட் மைலின் ஷீட் ப்ரொடியூஸ் ஆகலை அப்படின்னா அதுக்கு பேர் அன்மைலினேட்டட் நியூரான்ஸ். அதுதான் டேட்டா. ஓகே, ஸோ ஆப்ஷன் சி, பெரிஃபரல் நியூரல் சிஸ்டம் இஸ் த ரைட் ஆன்சர். பிரெயினும் ஸ்பைனல் கார்டும் தான் சிஎன்எஸ். ஸோ சிஎன்எஸ்னாலும் சரி அல்லது டிரெக்டாக பிரெயின் அண்ட் ஸ்பைனல் கார்டும் ஸ்பெசிஃபிக்காக கொடுத்துருந்தாலும் சரி அது மைலினேட்டட். ஓகே, ஸ்டேட்மெண்ட் 1, each hormone has its own specific receptors. Statement 2, the receptor can receive 1 to 3 different hormones. அதாவது ஒரு ஹார்மோனுக்குன்னு எடுத்துக்கிட்டோம்னா தனித்தனியாக ரிசெப்டர் இருக்கும். பட் ரிசெப்டர்ஸ்னு எடுத்துக்கிட்டோம்னா அதுக்கு 2 or more ஹார்மோன்ஸ் வந்து ரிசீவ் ஆகும். ட்ரூ ஆர் ஃபால்ஸ்? ஸ்டேட்மெண்ட் ட்ரூ. But statement 1 is true, sir. But statement 2 is wrong. Okay. ஒரு ஹார்மோனுக்கு ஒரு ரெசெப்டர் தான் அண்ட் சேம் ஃபார் ரெசெப்டர். ஒரு ரெசெப்டர் கேன் ரிசீவ் 1 ஹார்மோன் ஒன்லி. ஸ்பெசிஃபிக்காக இருக்கும். போத் ஆர் ஸ்பெசிஃபிக் டு ஈச் அதர். ரெண்டும் வந்து அட்டாச் ஆனதுக்கப்புறம் ஹார்மோனும் ரெசெப்டரும் வந்து பைண்ட் ஆனதுக்கப்புறம் தே ஃபார்ம் அ காம்ப்ளெக்ஸ். அந்த மாதிரி காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் ஆன உடனே அந்த டார்கெட் செல் அல்லது அந்த டார்கெட் ஆர்கனில் ஒரு பயோகெமிக்கல் சேஞ்ச் உருவாகும். இந்த மாதிரி குட்டி குட்டி வேர்ட்ஸும் பார்த்துக்கோங்க. ஏன்னா ஒரு ஃபில்லப்ஸ் மாதிரி கேட்டுட்டு பயோகெமிக்கல் சேஞ்ச் ஆர் ஃபிசியாலஜிக்கல் சேஞ்ச் அந்த மாதிரி கொடுத்தாலும் யூ மே கெட் கன்ஃபியூஸ்ட். ஓகே, இங்கே பயோகெமிக்கல் சேஞ்சஸ் நடக்குது. நெக்ஸ்ட் கொஸ்டின், சூஸ் த இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். Bryophytes have a significant economic importance. Bryophytes have dominant gametophyte. Pteridophytes have a free-living gametophyte. Pteridophytes are the first vascular terrestrial plants evolutionarily. Incorrect statement choose பண்ணனும். Option C, ma'am. ஆப்ஷன் சி, டெரிடோஃபைட்ஸ்ல வந்து ஃப்ரீ லிவிங் கெமட்டோஃபைட் வந்து இருக்காது அப்படிங்கிறீங்களா? டெரிடோஃபைட்ஸ் இது டாமினன்ட் ஃபேஸ். கெமட்டோஃபைட்டா ஸ்போரோஃபைட்டா? Sporophyte, ma'am. ஸ்போரோஃபைட் கரெக்ட் தான். பிரையோஃபைட்ஸ்ல வந்து கெமட்டோஃபைட் டாமினன்ட் ஃபேஸ் தான் கரெக்டா அந்த சைக்கிள்ல. பிரையோஃபைட்ஸ்ல வந்து டாமினன்ட் ஃபேஸ் கெமட்டோஃபைட், ஸ்போரோஃபைட் வந்து டிபெண்டன்ட் ஆன் கெமட்டோஃபைட். ஏன்னா ஸ்போரோஃபைட் கான்ட் டூ ஃபோட்டோசிந்தசிஸ், ஆனால் கெமட்டோஃபைட் கேன் டூ ஃபோட்டோசிந்தசிஸ். இது வந்து பிரையோஃபைட்ஸோட கதை. டெரிடோஃபைட்ஸ்ல வந்து டாமினன்ட் ஸ்போரோஃபைட் தான். பட் எப்போ கெமட்டோஃபைட் வந்து உருவாகுச்சோ அப்போ அந்த கெமட்டோஃபைட் வந்து இண்டிபெண்டாக தான் இருக்கும், ஃப்ரீ லிவிங்காக தான் இருக்கும். ஏன்னா கெமட்டோஃபைட் கேன் டூ ஃபோட்டோசிந்தசிஸ். டெரிடோஃபைட்ஸ்ல வந்து டாமினன்ட் ஃபேஸ் ஸ்போரோஃபைட்டாக இருந்தாலும் கெமட்டோஃபைட் வந்து ஃப்ரீ லிவிங்காக தான் இருக்கும். ஸோ ஆப்ஷன் சி இஸ் கரெக்ட் ஒன்லி. இப்போ ஆப்ஷன் பியும் கரெக்ட்னு தெரிஞ்சிருச்சு. இப்போ ஆப்ஷன் ஏவா டியா சூஸ் பண்ணுங்க.
D, ma'am. No, option A is the right answer. ஏன்னா பயோஃபைட்ஸ்னால வந்து நமக்கு எக்கனாமிக்லி அதுல இருந்து ஒரு வேல்யூடட் ப்ராடக்ட் எடுத்து அதை விற்று பணமாக்குறது அப்படின்ற மாதிரி எதுவுமே நமக்கு இல்லை பயோஃபைட்ஸ் வந்து ப்ராடக்ட்ஸாக எடுக்கிறதுக்கு. தே ஹாவ் மோர் ஆஃப் எக்கலாஜிக்கல் இம்பார்ட்டன்ஸ். எக்கலாஜிக்கலி வந்து நம்ம சாயில் எரோஷனை வந்து அது ப்ரிவெண்ட் பண்ணும். ஸோ ஃபெர்டிலிட்டி அங்கே வந்து கன்சர்வ் ஆகும். அதுக்கப்புறம் இந்த பேர் ராக் அல்லது சாயிலில் வந்து பிளான்ட் சக்சஷன், அதாவது புதுசாக அங்கே ஒரு எக்கோசிஸ்டம் உருவாக்குறதுக்கு அந்த ஃபர்ஸ்ட் பயோனியர் கம்யூனிட்டி வந்து ஃபார்ம் ஆக்குறது வந்து இந்த பயோஃபைட்ஸ் தான். மாசஸும் லைக்கனும் சேர்ந்து தான் வந்து ஃபார்ம் பண்ணும். ஸோ எக்கலாஜிக்கல் இம்பார்ட்டன்ஸ் தான் அதிகம். சிக்னிஃபிகண்ட் எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸ் அப்படின்றது ராங் ஸ்டேட்மெண்ட். எஸ், டெரிடோஃபைட்ஸ் தான் வந்து ஃபர்ஸ்ட் சைலம் ஃப்ளோயம் அப்படின்னு டிஷ்யூஸ் டிஃபரெண்ட்டாக இருந்த ஃபர்ஸ்ட் பிளான்ட் கம்யூனிட்டி வந்து யார் அப்படின்னா டெரிடோஃபைட்ஸ் தான். தென் ஜிம்னோஸ்பர்ம்ஸ்க்கும் இருக்கும், ஆஞ்சியோஸ்பர்ம்ஸ் இருக்கும். டெரிடோஃபைட்ஸ்க்கு முன்னாடி எந்த பிளான்ட்ஸ்க்கும் வந்து சைலம் ஃப்ளோயம் அப்படின்ற வாஸ்குலர் டிஷ்யூஸ் இல்லை. ஓகே, ஸோ ஆப்ஷன் டி இஸ் ரைட். ஆப்ஷன் ஏ இஸ் ராங் ஸ்டேட்மெண்ட். அதனால இந்த கொஸ்டினுக்கு அதுதான் கரெக்ட் ஆப்ஷன். பயோஃபைட்ஸ்க்கு எக்கலாஜிக்கல் இம்பார்ட்டன்ஸ் தான் உண்டு, எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸ் கிடையாது. Next question, what is correct about motor unit? Motor neuron plus muscle fiber, motor neuron plus sarcolemma of muscle fiber, functional unit of contraction, motor end plate. Motor unit na enna? இந்த 4 ஆப்ஷன்ஸ்ல இது கரெக்ட். Option B, ma'am. மோட்டார் நியூரான் பிளஸ் சார்கோலமா ஆஃப் மசில் ஃபைபரா? ஓகே, சரி, ஆப்ஷன் பி இல்லைன்னா வேற ஏதாவது சூஸ் பண்ணியிருப்பீங்க. Option D. மோட்டார் எண்ட் பிளேட்டா? ஸோ ஆப்ஷன் பியும் டியும் ஒன்று தான். த ரைட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் ஏ. மோட்டார் யூனிட் அப்படின்றது என்னன்னா மோட்டார் ஒரு நியூரானு ஒரு மசில் ஃபைபர். மசில் ஃபைபர் அப்படின்றது வந்து ஃபஸ்ட்டு மயோஃபிப்ரில் மஸ்குலர் பண்டில்ஸ் இருக்கும். தென் அதுக்குள்ளே இருக்கக்கூடிய ஸ்மாலஸ்ட் யூனிட் தான் வந்து மசில் ஃபைபர். ஓகே, ஸோ ஒரு நியூரானும் ஒரு மசில் ஃபைபரும் தான் மோட்டார் யூனிட். ஓகேவா? நீங்கள் சொன்ன மோட்டார் நியூரான் ப்ளஸ் சார்கோலம்னா என்ன? பிளாஸ்மா மெம்ப்ரேன், ரைட்? அந்த நியூரானும் அந்த மெம்ப்ரேனும் மட்டும் ஃபார்ம் ஆகுறது வந்து நியூரோ மஸ்குலர் ஜங்ஷன். ஏன்னா ஜஸ்ட் அது ரெண்டு ஜாயின் ஆகக்கூடிய ஒரு டிப் பாயிண்ட் தானே. மெம்ப்ரெயின் மட்டும் இன்வால்வ் ஆகுதுன்னா அது ஒரு ஜங்ஷன். ஓகே, அந்த நியூரோ மஸ்குலர் ஜங்ஷனுக்கு இன்னொரு நேம் தான் வந்து மோட்டார் எண்ட் பிளேட். ஓகே, மெம்ப்ரெயின் மட்டும் சொல்லியிருக்காங்க மசில் ஃபைபருக்கு அப்படின்னா நியூரோ மஸ்குலர் ஜங்ஷன் அல்லது எண்ட் பிளேட். யூனிட் அப்படின்ற வேர்ட் இருக்கு. மோட்டார் யூனிட் அப்படின்னா ஒரு நியூரான் ஒரு ஃபைபர் அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. யூனிட்னாலே ஒன்றுன்னு சொல்லுவோம்ல, அப்போ ஒரு கம்ப்ளீட் நியூரான் ஒரு கம்ப்ளீட் ஃபைபர் தான் வந்து மோட்டார் யூனிட். கம்ப்ளீட் ஃபைபர் இல்லாம மெம்ப்ரெயின் மட்டும் கொடுத்துருக்காங்க, சார்கோலெம்மா பிளாஸ்மா மெம்ப்ரெயின் மட்டும் கொடுத்துருக்காங்க அப்படின்னா இட் இஸ் த ஜங்ஷன் ஆர் எண்ட் பிளேட். நியூரோமஸ்குலர் ஜங்ஷன் ஆர் மோட்டார் எண்ட் பிளேட். ஃபங்க்ஷனல் யூனிட் ஆஃப் கான்ட்ராக்ஷன் அப்படின்றது சார்கோமியர். சார்கோமியர்னா அந்த 2 இசட் லைன் இருக்குமா, அந்த 2 இசட் லைனுக்கு நடுவில் என்ன யூனிட் இருக்கோ அந்த ஒரு யூனிட் தான் வந்து ஃபங்க்ஷனல் யூனிட் ஆஃப் கான்ட்ராக்ஷன், சார்கோமியர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர். யூனிட்னு வந்துச்சுன்னா ஒரு நியூரான் ஒரு ஃபைபர் முடிஞ்சு. மெம்ப்ரெயின் மட்டும் அப்படின்னு ஸ்பெசிஃபை கொடுக்கும் பொழுது இட் இஸ் ஜஸ்ட் த ஜங்ஷன், இட் இஸ் த எண்ட் பிளேட். Next question, conditional reabsorption of sodium and water takes place in PCT, loop of Henle, DCT, collecting duct. Conditional reabsorption தேவைப்பட்டா மட்டும் அப்சர்வ் பண்றது. Okay, the right answer is DCT, distal convoluted tubule.
ப்ராக்சிமல் கன்வெர்டல் டியூபிள் தட் இஸ் பிசிடி அப்படின்றது வந்து மேக்ஸிமம் ரீஅப்சார்ப்ஷன் இந்த டியூபிளில் தான் நடக்கும். 70 to 80% வந்து இங்கேயே ரீஅப்சர்வ் ஆகிடும் ஆக வேண்டியது எல்லாம். லூப் ஆஃப் ஹென்லியில் வந்து எலக்ட்ரோலைட்ஸும் வாட்டரும் வந்து மாற்றி மாற்றி ரீஅப்சர்வ் ஆகும். லைக் அசெண்டிங்கில் வந்து எது ரீஅப்சர்வ் ஆகும்? எலக்ட்ரோலைட்ஸ் தட் இஸ் NaCl. டிசெண்டிங் லிம்ப் ஆஃப் லூப் ஆஃப் ஹென்லியில் வாட்டர் வந்து ரீஅப்சர்வ் ஆகிடும். ஸோ அங்கேயும் ரீஅப்சார்ப்ஷன் வந்து கண்டிப்பாக நடக்குது எல்லா சைக்கிள்ஸ்லையும். இந்த டிசிடி அப்படின்றது வந்து ஆல்டோஸ்டெரான் ஹார்மோன் ஆக்டிவேட் ஆக இருந்தால் மட்டும் எலக்ட்ரோலைட்ஸை ரீஅப்சர்வ் பண்ணும். வாசோப்ரெசின் அல்லது ஆன்டி டையூரிட்டிக் ஹார்மோன் ஆக்டிவேட் ஆகிருந்தால் மட்டும் வாட்டரை ரீஅப்சர்வ் பண்ணும். ஸோ தேவைக்கு ஏற்ற மாதிரி எனக்கு அதிகமாக டீஹைட்ரேட் ஆகுது என்னோட பாடி அப்படின்னா அப்போ வாட்டர் வந்து ரீஅப்சர்வ் பண்ணுறது டிசிடி. பட் இந்த பிசிடியா இருக்கட்டும், லூப் ஆஃப் ஹென்லியா இருக்கட்டும், கலெக்டிங் டக்டா இருக்கட்டும், இங்க வந்து கண்டிஷனல் ரீஅப்சார்ப்ஷன் நடக்காது. கலெக்டிங் டக்ட்ல எஸ் வாட்டர் வந்து தேவைப்படும் போது மட்டும்தான் ரீஅப்சர்வ் ஆகும். பட் இங்க சோடியமும் கொஸ்டின்ல இன்வால்வ் ஆனதுனால ரைட் ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி, டிசிடி. ஓகே, மேக்ஸிமம் ரீஅப்சார்ப்ஷன் யாரு? ப்ராக்சிமல் கன்வெல்டட் டியூபிள். ஏன்னா அதான ஃபர்ஸ்ட் இருக்கு, அங்கேயே வந்து மேக்ஸிமம் எல்லாம் அப்சர்வ் ஆயிடுது. Option C is the right answer. Conditional reabsorption of sodium ions and water takes place in DCT. Next question. Humans are capable of producing dash times concentrated urine. அதாவது ஃபர்ஸ்ட் வந்து ரியாக்டன்ட் அல்லது ஃபில்டர் ஆக தேவையானது அப்படின்னு சொல்லிட்டு கிட்னியில் என்டர் ஆகும்ல, அதுக்கப்புறம் யூரினா வந்து செக்ரீட் ஆகுது. இந்த ரெண்டுத்துக்கும் எவ்வளோ டைம்ஸ் வந்து கான்சென்ட்ரேட்டடாக இருக்கு? 3 times, 4 times, 5 times, 2 times. என்ன நான் புரிஞ்சுட்டேன்னா ஒரு 4 liters ஆஃப் லிக்விடோ அல்லது ஜென்ரேட் ஆச்சுன்னா அதில் how many liters ஆஃப் யூரின் கம்ஸ் அவுட், அப்படியா? எஸ் சார், கரெக்ட் சார். 4 liters 3 liters யூரினாக வருதுன்னு நினைக்கிறேன். அப்போ 3 டைம்ஸா? என்ன சொல்கிறதுன்னு தெரியல. 4 times சார். 4 times-ஆ? ரைட் ஆன்சர் வந்து 4 times சார். நமக்கு கார்டெக்ஸ்ல வந்து என்டர் ஆகும் பொழுது, அதாவது பிசிடி ரீஅப்சார்ப்ஷனுக்கு முன்னாடி ஃபில்ட்ரேட் வந்து என்டர் ஆகுறதுக்கு வந்து 300 ஆஸ்மாலிரிட்டி அப்படின்னு சொல்லி நம்ம என்டர் ஆகும். பட் எக்ஸெப்ட் யூரினா வந்து போகும்போது 1200 ஆஸ்மாலிரிட்டி வந்து இருக்கும். விச் மீன்ஸ் எலக்ட்ரோலைட்ஸோட கான்சென்ட்ரேஷன் அதிகமாயிருக்கு. கான்சென்ட்ரேஷன் ஆஃப் எலக்ட்ரோலைட்ஸ் அதிகம்னா வாட்டர் கண்டென்ட் கம்மி அப்படின்னு அர்த்தம். ஸோ தட் இஸ் கான்சென்ட்ரேஷன், ரைட்? அப்போ 4 times வந்து 300ல இருந்து 1200னா தட் இஸ் 4 times. ஆப்ஷன் பி, 4 times is the right answer. அந்த பிசிடில என்டர் ஆகுதுல 300 மோல் பெர் லிட்டர், அந்த இது அதுவும் நம்மளோட பிளட்ல இருக்கக்கூடிய ஆஸ்மாலிட்டியும் வந்து ஈக்குவல். ஸோ இந்த 1200 அப்படின்றது டிசிடில சாரி கலெக்டிங் டக்ட்ல வந்து இருக்கும் 1200. அது அப்படியே வந்து நமக்கு யூரினா எக்ஸ்கிரீட் ஆகுறதுனால அதுவும் 1200. ஓகே, இப்போ என்டர் ஆகுறது பிளட்ல இருந்து என்டர் ஆகும். அப்போ பிசிடில என்ன ஆஸ்மாலிட்டி இருக்கோ அதுதான் பிளட்லயும், ஸோ 300. அண்ட் தென் கலெக்டிங் டக்ட்ல வந்து 1200, அது அப்படியே தான் யூரின் எக்ஸ்கிரீட் ஆகுது. இப்போ யூரின்லயும் 1200. ஸோ ஆப்ஷன் பி 4 times கான்சென்ட்ரேட்டட் யூரின். இது என்சிஆர்டி லைன் தான். ஓகே, next question. In hemodialysis, the fluid in artificial kidney has dash composition: plasma plus blood cells, blood minus urea, plasma minus urea, blood minus proteins. கிட்னி வந்து ஃபெயிலியர் ஆன பேஷண்ட்ஸ்க்கு வந்து பண்ணக்கூடிய ஒரு பியூரிஃபிகேஷன் ப்ராசஸ் தான் வந்து ஹீமோடயாலிசிஸ். அதில் ஒரு ஃப்ளூயிட் வந்து யூஸ் பண்ணுறோம். அந்த ஃப்ளூயிடோட கம்போசிஷன் வந்து என்ன? வாட் இட் இஸ் மேட் ஆஃப்? பிளாஸ்மா டேஷ் யூரியா. எஸ் சார், ரைட் சார். ஏன்னா பிளட் எங்கே வருது? அதில் பிளட் வரதுக்கு வாய்ப்பு இல்லையே. அப்போ ABD அவுட்டுன்னு நினைக்கிறேன், பிளட்டுன்னு வந்ததுனால. கரெக்ட் சார், ஆப்ஷன் சி பிளாஸ்மா மைனஸ் யூரியா. நம்மளோட பாடியிலேயே நேச்சுரல் கிட்னி பிரசன்டர்ஸோட நம்மளோட நார்மல் பாடியிலேயே வந்து என்னன்னா ஃபில்ட்ரேட் வந்து என்டர் ஆகுதுல்ல கிளாமருலஸ்ல, அப்படி என்டர் ஆகும்போது நம்ம பிளட்ல இருந்து புரோட்டீன்ஸும் பிளட் செல்ஸும் உள்ள வராது.
கிளாமர்லஸ் அஃபரண்ட் ஆர்ட்ரியோல் உள்ள கீழே வந்து டிஃப்யூஸ் ஆகுறது வந்து பிளட் செல்ஸும் இருக்காது, ப்ரோட்டீன்ஸும் இருக்காது. மற்றபடி எல்லாமே இருக்கும். வைட்டமின்ஸ் இருக்கும், பிளட் ட்ரக்ஸ் இருந்தா அது இருக்கும், அண்ட் தென் சோடியம் அயன்ஸ் பாடியில் என்னென்ன எலக்ட்ரோலைட்ஸ் எல்லாம் இருக்கோ, பிளட்ல என்னென்ன இருக்கோ அது ஃபுல்லாவே வந்து ஃபில்ட்ரேட் ஆகுறதுக்கு என்டர் ஆகும். பட் பிளட் செல்ஸும் ப்ரோட்டீன்ஸும் வந்து என்டர் ஆகாது. ஏன்னா தே நீட் நாட் பி பியூரிஃபைட். அதுக்கு ஸ்ப்ளீன் இருக்கு, ரைட்? பிளட் செல்ஸ் வந்து ஸ்ப்ளீன்ல போய் இதாகும். அண்ட் ஃபார் ப்ரோட்டீன் அது அமினோ ஆசிட்ஸ் யூரியா சைக்கிள்ல இட் வில் என்டர் டு லிவர். அதுக்கு தனித்தனி ஆர்கன். ஸோ கிட்னிக்கு வந்து இட் இஸ் த பிளாஸ்மா. அந்த பிளாஸ்மால தான் அந்த அயன்ஸ் வைட்டமின்ஸ் எல்லாமே இருக்கும். அண்ட் இந்த ஆர்டிஃபிஷியல் கிட்னில யூஸ் பண்ணக்கூடிய ஃப்ளூயிட்ல வந்து யூரியா இருக்காது. இந்த ஹீமோடயாலிசிஸ் செட்டப் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, நம்மளோட பாடியில இருந்து ஆர்ட்ரியில இருந்து பிளட்டை வந்து எடுக்கிறாங்க. பிளட் இன் த சென்ஸ் இந்த பிளாஸ்மா வந்து எடுக்கிறாங்க. எடுத்ததுக்கு அப்புறம் ஹெப்பாரின் அப்படின்ற ஹார்மோன் வந்து உள்ள போடுறாங்க. ஹெப்பாரின் அப்படின்றது ஆன்டி கோஆகுலண்ட். சின்ஸ் பிளட் வந்து பாடியை விட்டு வெளியில வர்றதுனால இட் டென்ஸ் டு ஃபார்ம் கிளாட்ஸ். அந்த கிளாட் ஃபார்ம் ஆகாம இருக்கிறதுக்கு ஹெப்பாரினை வந்து போடுவாங்க. அண்ட் தென் இட் என்டர்ஸ் இன்டு த ஆர்டிஃபிஷியல் கிட்னி சேம்பர். அந்த சேம்பர்ல என்ன இருக்கும் அப்படின்னா செலோஃபேன் டியூப் வந்து இருக்கும். அந்த செலோஃபேன் டியூபை சுத்தி அந்த சேம்பர் ஒரு வெசல் மாதிரி இமேஜின் பண்ணுங்க, ஓகேவா? உள்ள ஒரு டியூப் இருக்கு. அந்த டியூபை சுத்தி வந்து இந்த ஃப்ளூயிட் இருக்கும், ஆர்டிஃபிஷியல் கிட்னி ஃப்ளூயிட், பிளாஸ்மா. அங்க யூரியா இருக்காது. பட் என்டர் ஆகக்கூடிய பிளட்ல யூரியா அதிகமா இருக்குன்னு அர்த்தம், ரைட்? ஆஸ்மோசிஸ், தட் இஸ் particles tend to move from higher concentration to lower concentration, right? இப்போ டியூபுக்குள்ள இருக்கக்கூடியதுல யூரியா அதிகமா இருக்கு, டியூப் சுத்தி இருக்கக்கூடிய ஃப்ளூயிட்ல யூரியாவே இல்லை அப்படின்னா என்ன ஆகும்? இங்க இருக்கக்கூடிய யூரியா எல்லாமே அந்த ஃப்ளூயிட்குள்ள வந்து என்டர் ஆக ஆரம்பிச்சிடும், ரைட்? அப்போ அந்த டியூபில் வந்து இந்த மாதிரி ஃபுல் ப்ராசஸ் அண்டர்கோ பண்ணதுக்கு அப்புறம் ஃபைனலா எடுக்கக்கூடிய ப்ராடக்ட் வந்து என்னவா இருக்கும் அப்படின்னா பியூர் பிளாஸ்மா மட்டும் இருக்கும். அப்ப என்டர் ஆகும்போது பிளாஸ்மா பிளஸ் யூரியாவா இருந்தது, வெளியில வரும்போது பிளாஸ்மா மைனஸ் யூரியா. தட் இஸ் உள்ள என்ன அனுப்புனமோ அது பியூரிஃபை ஆகி வெளியில வந்திருக்கு, வேஸ்ட் தள்ளிட்டு அப்படின்னு அர்த்தம். இதுதான் வந்து ஆர்டிஃபிஷியல் கிட்னி. நம்ம கிட்னி என்ன பண்ணுதோ அதே இதை ஒரு சேம்பருக்குள்ள நடந்துச்சுன்னா அது ஆர்டிஃபிஷியல் கிட்னி ஹீமோடயாலிசிஸ். ஆப்ஷன் சி, பிளாஸ்மா மைனஸ் யூரியா இஸ் த ரைட் ஆன்சர். Next question, serum composition is blood minus clotting factors, plasma plus clotting factors, plasma minus clotting factors, WBC plus clotting factors. Serum. Option C. Yes, option C is the right answer. பிளட்ல வந்து ஆர்பிசி ஃபார்ம், ஆர்பிசி டபிள்யூபிசி எல்லாம் ஃபார்ம்ட் எலமெண்ட்ஸ், பிளேட்லெட்ஸ் இது எல்லாமே வந்து ஃபார்ம்ட் எலமெண்ட்ஸ். அது 45% இருக்கும். 55% வந்து பிளாஸ்மா தான். இந்த பிளாஸ்மால தான் கிளாட்டிங் ஃபேக்டர்ஸும் ப்ரெசென்ட் ஆயிருக்கும். இந்த சீரம் அப்படின்றது வந்து என்ன அப்படின்னா அந்த பிளாஸ்மால கிளாட்டிங் ஃபேக்டர்ஸ் இல்ல மைனஸ் பண்ணிட்டு கிளாட்டிங் ஃபேக்டர்ஸ் போக என்ன கண்டென்ட் இருக்கோ அதுதான் வந்து சீரம். நீங்க பார்த்திருப்பீங்க ஒரு சில இன்ஜுரிஸ்க்கு அப்புறம் ஒரு எல்லோயிஷ் ஃப்ளூயிட் வந்து செக்ரீட் ஆகும் அந்த புண்ணுல இருந்து, இன்ஜுரியில இருந்து. அந்த எல்லோயிஷ் ஃப்ளூயிட் தான் சீரம். ஓகே, ஸோ பிளாஸ்மால இருந்து கிளாட்டிங் ஃபேக்டர்ஸ் இல்ல அப்படின்ற கண்டென்ட் மட்டும் அது செக்ரீட் ஆயிடுது, கோஆகுலேட் ஆகாம செக்ரீட் ஆயிடுது. ஓகே, ஸோ பிளாஸ்மா மைனஸ் கிளாட்டிங் ஃபேக்டர்ஸ் இஸ் கால்ட் அஸ் சீரம். Next question, number of heartbeats can be counted by number of T curves in ECG, number of P curves, number of R curves, number of QRS complex. QRS complex. Yes, ECGல வந்து QRS complex எத்தனை ஓடுதோ per மினிட்டுக்கு அதுதான் நம்மளோட ஹார்ட் பீட் ரேட்டும். Correct answer, QRS. Yes. Next question, choose appropriate option for aromatic amino acid. Phenylalanine, tryptophan, tyrosine, all of these. All. Yes sir, all is the right answer. நம்ம அமினோ ஆசிட்ஸ்ல வந்து இந்த மூணு இது phenylalanine, tryptophan, tyrosine இந்த மூணுலயுமே வந்து பென்சீன் ரிங் இருக்கும். So they are all aromatic. Option D is the right answer. நேற்று எங்கள் கெமிஸ்ட்ரி மிஸ் சொல்லி கொடுத்தாங்க. Oh, nice. Not this, I mean similar to this.
குழந்தைகளா ஞாபகம் இருக்கா? அரோமேட்டிக் அண்ட் ஆன்டி அரோமேட்டிக்கா? எஸ் சார். ஆன்டி அரோமேட்டிக்னு ஒன்று இருக்குது, அரோமேட்டிக் கெமிஸ்ட்ரி மிஸ் நேற்று எடுத்தாங்க. ஞாபகம் இருக்குங்களா கண்ணா? ஆமா சார், அரோமேட்டிக் காம்பவுண்ட்ஸ் பத்தி ஆமாம், சொன்னாங்க. நேற்று சொன்னாங்க. ஸோ அதை வச்சு நான் அப்படியே அடிச்சு விட்டேன். ஓகே. எஸ். இப்போ நம்ம பயாலஜி புக்ல வந்து இந்த அமினோ ஆசிடோட ஸ்ட்ரக்சர் வந்து இல்லை. பட் கெமிஸ்ட்ரியில தேர் இஸ் அ சிமிலர் சாப்டர் பயோமாலிக்யூல்ஸ் அப்படின்ற நேம்லயே. பயாலஜிலையும் பயோமாலிக்யூல்ஸ் தான், கெமிஸ்ட்ரிலையும் பயோமாலிக்யூல்ஸ் தான் சாப்டர் நேம். அதுல இஃப் யூ சி ஃபுல் டேபிள் காலமும் இருக்கும். ஒவ்வொரு அமினோ ஆசிடோட என்ன குரூப் வந்து டிஃபர் ஆகும், அதோட ஸ்ட்ரக்சர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே இருக்கு. ஐ வில் சஜஸ்ட் யூ டு லுக் அட் தட். நான் படிக்கிற சார் வந்து சொன்னாங்க, அதையும் பார்த்துக்கங்க, கொஸ்டின்ஸ் மே அரைஸ் அப்படின்ட்டு. ஓகே, ஸோ ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சர். இங்க ஃபினைல் அலனைன், ட்ரிப்டோஃபன், டைரோசன். தயவு செஞ்சு பிடிடி ஞாபகம் வச்சுக்கலாம்னு நினைக்காதீங்க. ஏன்னா தெர் இஸ் சம் அதர் அமினோ ஆசிட் கால்ட் அஸ் 309. ஆப்ஷன்ஸ்ல பார்க்கும் பொழுது we may get confused. இந்த ஃபர்ஸ்ட் லெட்டர் அப்படின்ற ட்ரிக்கை மட்டும் ப்ளீஸ் அவாய்ட் இட். வேற ஏதாச்சும் ட்ரிக்னாலும் வச்சுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஃபைண்ட் த ரைட் கிராஃப் பிட்வீன் என்சைமேட்டிக் ஆக்டிவிட்டி அண்ட் டெம்பரேச்சர். அதாவது ஒய் ஆக்சிஸ்ல வந்து என்சைமோட ஆக்டிவிட்டி ரேட் இருக்கு, இது எக்ஸ் ஆக்சிஸ்ல வந்து டெம்பரேச்சர். ஸோ ரைட் கிராஃப் வந்து எது? எப்படி சொல்றதுன்னு தெரியலனா லெஃப்ட்ல டாப், லெஃப்ட்ல பாட்டம், ரைட்ல டாப், ரைட்ல பாட்டம், அந்த மாதிரி சொல்லுங்க. எது கரெக்டோ சூஸ் இட். இந்த ஃபோர்த் கர்வா? எஸ் சார், ஃபோர்த் கர்வ் இஸ் த ரைட் ஆன்சர் சார். டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆக என்சைமோட ரியாக்டிவிட்டியும் வந்து இன்க்ரீஸ் ஆகும், பட் அப் டு அ லெவல். அதுக்கப்புறம் ஹையர் டெம்பரேச்சர் போக போக என்சைம் இஸ் அ புரோட்டீன், ரைட்? இட் கெட்ஸ் டீநேச்சுரேஷன் ஆஃப் புரோட்டீன் அப்படின்ற டேர்ம் படிச்சிருப்போம். அதோட ஸ்ட்ரக்சர் வந்து லூஸ் ஆகும், பட் பிரைமரி ஸ்ட்ரக்சர் மட்டும் லூஸ் ஆகாது அப்படின்னு சொல்லி லாஸ்ட் கிளாஸ்ல நான் சொன்ன ஞாபகம் இருக்கு. ஓகே, ஸோ அப்போ என்ன ஆகுது, ஒரு லெவல் வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. ஒரு ஹை டெம்பரேச்சர் ரீச் ஆனதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆக ஆக்டிவிட்டி வந்து என்ன ஆயிடுது, அப்படியே டிக்ளைன் ஆயிடுது. ஸோ இந்த ஃபோர்த் கிராஃப் தான் வந்து ரைட் ஆன்சர். சேம் கோஸ் வித் பிஹெச். பிஹெச்க்கும் டெம்பரேச்சருக்கும் ஒரே கிராஃப் தான். கான்சென்ட்ரேஷனுக்கு வந்து இந்த கிராஃப் இருக்கும், கான்சென்ட்ரேஷன் ஆஃப் சப்ஸ்ட்ரேட்க்கு வந்து இந்த கிராஃப். ஏன்னா ஓரளவுக்கு சப்ஸ்ட்ரேட்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆக என்சைமோட ஆக்டிவிட்டி இன்க்ரீஸ் தான் ஆகும். பட் நீங்க 4 என்சைம் மாலிகூல்ஸ் தான் இருக்கு. நீங்க 40,000 சப்ஸ்ட்ரேட் வந்து உள்ள போட்டா அது எங்க போய் பைண்ட் ஆகும்? அதனால அதுக்கப்புறம் இந்த ரேட் பிகம்ஸ் கான்ஸ்டன்ட். ஸோ இந்த மாதிரி எக்ஸ்போனென்ஷியல் கிராஃப் வந்து ஃபார்ம் ஆகும். எப்போ இங்க வந்து டெம்பரேச்சருக்கு பதிலா சப்ஸ்ட்ரேட் கான்சென்ட்ரேஷன் இருக்கும் பொழுது. பிஹெச்க்கும் டெம்பரேச்சருக்கும் சேம் கிராஃப் தான். ஸோ பயாலஜிலையும் கிராஃப் இன்வால்வ் ஆகக்கூடிய கொஸ்டின்ஸ் வரும். நான் இப்படி சொன்னேன் ஜோதி, உங்களுக்கெல்லாம் சிரிப்பு வரும். மை ஒய்ஃப் ஹஸ் காட் தைராய்டு ப்ராப்ளம். அந்த தைராய்டு ப்ராப்ளம் எப்போ நார்மலாக இருக்குன்னா, அந்த என்சைம் நிறைய சுரந்தா நார்மலாக இருக்கும். அது நார்மல் டெம்பரேச்சரில் நார்மலாக சுரக்கும். டெம்பரேச்சர் அதிகமானாலும் அந்த சுரக்கிறது கம்மியாயிடும். டெம்பரேச்சர் கம்மியானாலும் சுரக்கிறது கம்மியாயிரும். அப்புறம் கோபம் அதிகமாக வரும். ஸோ எங்கள் ஒய்ஃபுக்கு எப்படி கோபம் வருது பொறுத்து நான் கண்டுபிடிச்சிட்டேன் இந்த கிராஃபை. கரெக்ட் சார். சின்ஸ் சார் வந்து தைராய்டு பத்தி பேசினதுனால நான் தைராய்டுல இருந்து ஒரு கொஸ்டின் கேட்குறேன். இப்போ சார் சொன்னாங்க இல்லையா, அதிகமா சுரத்தா நல்ல நார்மல் ஆகுவாங்க அப்படின்ட்டு. இது என்ன கண்டிஷன்? தைராய்டு ஹார்மோன் வந்து அதிகமா செக்ரீட் ஆனா ஷீல் பி நார்மல் அப்படின்ற சார் வந்து சொன்னாங்க. ஸோ என்ன கண்டிஷன்? ஹைப்போதைராய்டிசம். மேம்க்கு வந்து ஹார்மோன்ஸ் கம்மியா சுரக்குது, அப்ப அதுக்கு பேர் ஹைப்போ. சார் மேம்க்கு காய்டர் இருக்கா சார்? இந்த கழுத்து பக்கம் கொஞ்சம் வீக்கம் மாதிரி அது இருக்குது. பட் அது அது அதை விட இந்த ஐப்போ தான் அந்த இதெல்லாம் வரும். இந்த குண்டாவாங்க,
எஸ் சார். ஆமாம் அதனால் உடம்பு குண்டாச்சு. இப்போ ஆனால் அந்த காயத்ரி முதல்ல பிறந்ததுலேருந்து காயத்ரி பெருசு அதுக்கு. ஓகே சார். ஆமாம், அதனால் அது வச்சு என்னால் அவங்க சொல்ல முடியல என்னால். ஏன்னா நான் கல்யாணம் ஆகும்போது அது பெருசாக தான் இருந்தது. ஆனால் அப்போ தைராய்டு இல்லை. எங்கள் 2வது பேபி பிறந்த பிறகு தான் தைராய்டு வந்தது. ஸோ இந்த இதில் அப்படி இல்லை. பட் யூ ஆர் கரெக்ட். அந்த காயத்ரி பெருசாக இருந்தால் சொல்லுவாங்க ஏதோ ஒன்று. எஸ் சார். காய்டர்ல 2 டைப் இருக்கு சார். ஹைப்பருக்கும் ஒரு காய்டர் வந்து ஃபார்ம் ஆகும் சார். ஆமா. எக்ஸோதாலமிக் காய்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹைப்போக்கும் ஒரு விதமா காய்டர் வந்து ஃபார்ம் பண்ணும். ஹைப்போ அப்படின்றதுக்கு என்ன காரணம்? ஸ்டூடெண்ட்ஸ் கேக்குறேன். என்ன டெஃபிஷியன்சி? ஹைப்போதைராய்டிசம்க்கான ரீசன் வந்து ஒரு இது கம்மியா இருக்கும் டயட்ல அப்படின்னா ஹைப்போதைராய்டிசம் கண்டிஷன் வரும். அயோடின். எஸ். 2 ஹார்மோன் நேம் சொல்ல முடியுமா? தைராய்டு ஹார்மோன்ஸ். T3, T4. எஸ். அயோடோதைரோனின், டெட்ரா அயோடோதைரோனின். டெட்ரா அயோடோதைரோனினுக்கு இன்னொரு பேர் தான் தைராக்சின். 3வது ஒரு ஹார்மோன் இருக்கு TCT அப்படின்னு, தைரோ கால்சிட்டோனின். அது கால்சியம் லெவல்ஸ் வந்து ரெகுலேட் பண்ணும். ஸோ நம்ம குழந்தைகளை என்ன தெரிஞ்சுக்கணும்னா, வாழ்க்கையில் யாருக்காவது கோவம் வந்ததுன்னா பிகாஸ் ஆஃப் ஹார்மோன் செக்ரீஷனாகவும் இருக்கலாம். நீங்கள் பண்ண டீட்னால கோவம் வரல, அவங்களுக்கு அங்கே ஹார்மோன் இம்பேலன்ஸ் இருந்தாலும் கோவம் வரும். Correct, sir. Okay, the next question. rRNA, ribosomal RNA is present in ribosome, mitochondria, chloroplast, nucleolus. Okay, the right answer is option D, nucleolus. rRNA வந்து synthesize ஆகுறதும் நியூக்ளியோலஸ்ல தான், and it's also present in nucleolus. Cell the unit of life chapter. ஒரு டாஸ்க், இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து அந்த செல் த யூனிட் ஆஃப் லைஃப்ல எந்த பேஜ்ல இருக்கு, அல்லது யூ கேன் சென்ட் மீ எ போட்டோ வாட்ஸ்அப் குரூப்ல. ஓகே, அப்படியே அந்த லெசனையும் நீங்க கம்ப்ளீட்டா ரீட் பண்ணிடலாம். இது வந்து இன்னைக்கு டாஸ்க். ஓகே. Next question. Mitosis takes place in only diploid cells, diploid in animals and plant cells. Diploid cells in animals and plants, haploid cells in plants, both B and C. Both B and C. Yes, option D. Both B and C is the right answer. Mitosis அப்படின்றது அனிமல்ஸ்ல டிப்ளாய்ட் செல்ஸ்ல மட்டும்தான் நடக்கும். பட் பிளான்ட்ஸ்ல வந்து ஹாப்ளாய்டு செல்ஸ்லயும் நடக்கும், டிப்ளாய்டு செல்ஸ்லயும் நடக்கும். இப்ப பார்த்தோம்ல பிரையோஃபைட்ஸ்ல வந்து கெமட்டோஃபைட் டாமினன்ட்னு. அப்போ அந்த கேமெட் வந்து என்ன ஆயிருக்கு, கெமட்டோஃபைட்டா வந்து மாறி இருக்கு. அப்போ ஒரு கேமெட், ஒரு ஸ்போர் வந்து கெமட்டோஃபைட்டா ஜெர்மினேட் ஆயிருக்கும். என்ன அர்த்தம்? ஹாப்ளாய்டா ஜெர்மினேட் ஆயிருக்கு, which means மைட்டோசிஸ். மியாசிஸ்னா ரிடக்ஷன் டிவிஷன்ல. அப்ப 2N என்ன மாறி இருக்கும், அப்ப N N/2 மாறி இருக்கும். அப்படி எதுவுமே மாறல. ஸ்போர்ன்றது ஹாப்ளாய்டு, அதே ஹாப்ளாய்டு வந்து ஸ்போரோஃபைட்டா மாறி இருக்கு அப்படின்றப்ப அங்க மைட்டோசிஸ் நடந்திருக்கு. ஓகே, ஸோ பிளான்ட்ஸ்ல போத் டிப்ளாய்டு செல்ஸ் அண்ட் ஹாப்ளாய்டு செல்ஸ் கேன் அண்டர்கோ மைட்டோசிஸ். ஆனா அனிமல்ஸ்ல இட் இஸ் ஒன்லி தி டிப்ளாய்டு செல்ஸ் which undergo mitosis. Next question. Which is incorrect about Krebs cycle? Takes place in mitochondrial matrix, contains 4 oxidations in one cycle, 4 NADH are produced, requires continuous replenishment of oxaloacetic acid, OAA. Krebs cycle sorry. ஓகே, Krebs cycle வந்து மைட்டோகாண்ட்ரியல் மேட்ரிக்ஸ்ல நடக்கும். ட்ரூ ஆர் ஃபால்ஸ்? ட்ரூ. Contains 4 oxidations in one cycle. ஒரு சைக்கிள்ல வந்து 4 ஆக்சிடேஷன் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Is it true or false?
இது ட்ரூ தான். ஒரு சைக்கிளுக்கு வந்து 4 ஆக்சிடேஷன் 8 என்சைம்ஸ் வந்து இன்வால்வ் ஆயிருக்கும். ஒரு கிரெப்ஸ் சைக்கிள்ல வந்து 8 என்சைம் இன்வால்வ் ஆயிருக்கும். அதுல 7 என்சைம் மேட்ரிக்ஸ்லயே இருக்கும். ஆனா ஒரு என்சைம் சக்சினிக் டீஹைட்ரோஜனேஸ் அப்படின்ற என்சைம் மட்டும் மைட்டோகாண்ட்ரியாவோட இன்னர் மெம்பரேன்ல வந்து பிரசன்ட் ஆயிருக்கும். தேவைப்படுறது 8 என்சைம், அந்த ஒரு என்சைம் மட்டும் மெம்பரேன்ல இருந்து வரும். ஓகேவா? 4 NADH ஆர் ப்ரொடியூஸ்ட். நல்லா யோசிச்சு பாருங்க. சிட்ரிக் ஆசிட் ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறம் எத்தனை NADH ப்ரொடியூஸ் ஆகுது? 6. 6 இல்ல, ஒரு சைக்கிள்ல வந்து 3 ப்ரொடியூஸ் ஆயிருக்கும். கரெக்ட். ஒரு குளுக்கோஸ் அப்படின்றப்ப யூ வில் கெட் 6. ஒரு பைருவிக் ஆசிட் அப்படின்றப்ப யூ வில் கெட் 3. ஓகே, ஸோ ஒரு கிரெப் சைக்கிள்ல 3 NADH தான் ப்ரொடியூஸ் ஆயிருக்கும். பட் NCERT-ல ஈக்குவேஷன்ல வந்து 4ன்னு இருக்கும். அதுல ஒரு NADH வந்து எங்க இருந்து வரும்னா லிங்க் ரியாக்ஷன் நடக்குதா, கிளைகாலிசிஸ்க்கு அப்புறம் லிங்க் ரியாக்ஷன் நடக்கும் அண்ட் தென் கிரெப் சைக்கிள், ரைட்? அந்த லிங்க் ரியாக்ஷன்ல தான் ஒரு NADH வந்து ப்ரொடியூஸ் ஆயிருக்கும். பைருவிக் ஆசிட்ல இருந்து அசிட்டில் கோஏ ஃபார்ம் ஆகும் இல்லையா, அதுதான் லிங்க் ரியாக்ஷன். அங்க ஒரு NADH ப்ரொடியூஸ் ஆயிருக்கும். அது கிரெப் சைக்கிள்ல சேராது. ஸோ ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். 3ன்னு இருந்திருந்தா அது கரெக்டா இருக்கும். ஆனா இங்க 4 இருக்கிறதுனால தப்பாயிடுச்சு. எஸ், ஆக்சலோஅசிட்டிக் ஆசிட் வந்து கண்டினியூஸா ரெப்ளினிஷ் ஆகிட்டே இருந்தாதான் அந்த கிரெப் சைக்கிள் அப்படின்றது கண்டினியூஸா இருந்துகிட்டே இருக்கும். ஏன்னா அசிட்டில் கோஏ வந்து ஆக்சலோஅசிட்டிக் ஆசிட் கூட கண்டென்ஸ் ஆகி தான் இட் ஃபார்ம் சிட்ரிக் ஆசிட். மேம் அமுதா மேம் கூட ஒரு கிளாஸ்ல வந்து இது பத்தி சொல்லியிருந்தாங்க, கொஸ்டின் கூட கேட்டிருந்தாங்க. கரெக்ட். நானே சொல்லலாம்னு நினைச்சேன். இந்த கொஸ்டின் எங்கேயோ பார்த்துருக்கோம். எஸ் சார். somewhere we have seen this question earlier. நானே see the answer நினைச்சேன், இருந்தாலும் நான் கெஸ் பண்ண. ஸோ எஸ், ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். ஓகே, அந்த சைக்கிள் வந்து கண்டினியூஸா நடக்கிறதுக்கு வந்து அந்த ஃபர்ஸ்ட் ரியாக்டன்ட் அசிட்டில் கோஏ அண்ட் ஆக்சலோஅசிட்டிக் ஆசிட் ரெண்டுமே வந்து ரிப்ளனிஷ் ஆகிக்கிட்டே இருக்கணும். யா, தட்ஸ் இட் ஃபார் டுடே. Thank you. Okay, thank you, Jodi. Thank you, sir. Thank you, sir. Thank you, Jyoti. Yeah.